முனைவர் காமாட்சி ஜி ஜின்னு நீங்கள் மோடிஜி அந்த மாதிரி ஜிகளோட இல்லைப்பா, அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஆளு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரையும் தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. திராவிட மாடலா இல்லை போராட்ட மாடலா? அரசு பணியில் இருந்தால் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் தான். பணி நிரந்தரம் செய்யணும் வாக்குறுதி கொடுத்தோம். வாக்குறுதி கொடுத்தாக்கா எல்லாமே செய்யணும்னு என்ன சட்டம் இருக்கா? எரிமலை வெடிக்குண்டா. ஆசிரியர்கள் போராடுறதும் அர்த்தமற்றது. எதுக்காக ஆசிரியர் போராடணும்? என்னத்துக்கு? ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே பென்ஷன் கிடையாதுன்னு கேன்சல் பண்ணிச்சுல்ல. அன்னைக்கெல்லாம் நீ எங்க போன? அன்னைக்கு ஆதரவா நீங்க போராடிட்டு இருந்தீங்க. நாங்க எதிர்கட்சியா இருந்தா போராட, ஆட்சிக்கு வந்தா முயற்சி பண்றோம்னு சொன்னோம். செய்யறேன்னு சொன்னீங்க. அதான் முயற்சி பண்ணி செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். நான் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். வாக்கு கொடுக்குறோம், டைப் பண்றோம், பிரிண்ட் பண்றோம், புக்கு போடுறோம், கொடுக்குறோம். எங்களால செய்ய இயலல. என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் உங்களை திராவிட மாடலா உருட்டு மாடலான்னு மக்களும் எதிர்கட்சிகளும் கேட்கிறாங்க. திரு சீமான் அவர்களுடைய அவர் கை அசைவுக்கும் கண் அசைவுக்கும் பேசக்கூடிய பேச்சாளர்கள் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நடமாட முடியல, எங்களுக்கு பயமா இருக்குது, போதை இளைஞர்களுக்கு அதிகமா போச்சு, சிறார்களுக்கு அதிகமா போச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் அவங்க வீட்டுல இருக்க புருஷனோ அவன் பிள்ளைகளோ தானே குடிக்கிறான். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆமா, அந்த பாட்டிலே போட்டிருக்கேன், போட்டிருக்கீங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம், உடல் நலக்கெடுக்கலாம் போடுறீங்க. ஆமா, குடியை தாண்டி இப்ப கஞ்சா, அமீன், மெத்தப்பட்ட மீன், ஸ்டாம்ப் எல்லாமே தமிழ்நாட்டுல இதெல்லாம் இங்க பாரு, தெரியாத வார்த்தை, வாயில நுழையாத வார்த்தை எல்லாம் நீங்க பேசுறீங்க. பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் போகணும், சரியா? ஆமா ஆமா. அப்படி போக வேண்டிய மாணவர்கள் கையில கத்தியோட தெருவில் சுத்துறதை எப்படி பாக்குறது? தப்பு கண்ணு. எங்களுக்கு எங்க நாடு, எங்க மக்கள் எல்லாம் சௌக்கியமா சூட்சமா இருக்கு. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. கூட்டணி கட்சிகளே உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா கண்ணு, கூட்டணி கட்சி இப்ப அப்படி எல்லாம் பேசினா தானே 1-2 சீட்டு கூட கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கடன் வாங்கி வச்சிருந்தா என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது? காங்கிரஸ் கொண்டு வந்து கொடுக்குதாரா? மக்கள் வரி பணத்துல வாங்கி இருக்கோம். நாங்க நாளைக்கு வரும்போது அதை கடனை கட்டுவோம், அவ்வளவுதான். கடன் வாங்கி 2 லட்சம் கோடி வட்டி. ஆமா கண்ணு, அந்த வட்டி கட்டி தானே ஆகணும். கேட்கிற மக்களை எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் என்னன்னு நினைக்க மாட்டாங்க. தெரியும், வட்டிக்கு வாங்கினா வட்டி கட்டித்தானே ஆகணும். அரசாங்கம்னா என்ன, தனி மனிதன்னா என்ன? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சோழம் கடந்த ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நாங்க வருவோம்ப்பா, நாங்க தான் ஆட்சி அமைப்போம். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் முனைவர் காமாட்சி ஜி. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பேருக்கு முன்னாடி ஜி எல்லாம் சேர்த்துருக்கீங்க. இப்போ இல்லை, இன்சியல்ப்பா. ஜிங்கிறது கோவிந்தராஜா அப்பா பேர். அந்த இன்சியல் பேருக்கு முன்னாடி முனைவர் வர்றதுனால பின்னாடி ஜியை போட்டிருக்கோம், அவ்வளோதான். நான் கூட ஜின்னு நீங்கள் மோடி ஜி அந்த மாதிரி ஜிகளோட. இல்லைப்பா, அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஆளுப்பா. நாங்கள் சாதாரண குடிமகன். ஐயா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது 2021. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரையும் தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இது திராவிட மாடலா இல்லை போராட்ட மாடலா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை. நாங்கள் மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை நாங்கள் சிறமேற்கொண்டு நாங்கள் மக்களுடைய சேவையை செய்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 0.1% இருக்கக்கூடிய மொத்தமே 300 பேர் தான் இந்த தூய்மை பணியாளர். மொத்தமே 300 பேர் தான் அந்த 2 டிவிஷன்ல. சேவை எவ்வளோ? அவங்கள நாங்கள் வீட்டுக்கு அனுப்பலை. நாங்கள் கான்ட்ராக்ட் இப்போ ஏற்கனவே 12 டிவிஷன் இருக்கு. 12 டிவிஷனில் 10 டிவிஷனை கொடுத்தாச்சு. மீதி இருக்க 2 டிவிஷனை நாங்கள் கொடுத்துட்டோம். அதில் போய் நான் அங்கே வேலை பார்க்க மாட்டோம், நாங்கள் இங்கே தான் வேலை பார்ப்போம்னு இவங்க யார் சொல்றது? இல்லை, தனியார் மையத்துக்கு எதிராக தான். இவங்க எல்லாமே அரசு பணியாளர்கள் அல்ல. அரசு பணியில் இருந்தால் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் தான். பணி நிரந்தரம் செய்யணும் வாக்குறுதி. அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாக்கா செய்யணும்னு என்ன? எங்களுடைய பொருளாதார சிச்சுவேஷன்ஸு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் புரிஞ்சு தான் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய இயலுமே தவிர வாக்குறுதி கொடுத்தாக்கா எல்லாமே செய்யணும்னு என்ன சட்டம் இருக்கா? எது கொடுக்கணும்? அப்புறம் நாங்கள் செய்யணும், கொடுக்குறோம். எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் முடியல. என்ன பண்ணுவேன்? இல்லை, தூய்மை பணியாளர்கள் மட்டும் போராடலை, ஆசிரியர்கள் போராடுறாங்க. ஆசிரியர்கள் போராடுறதும் அர்த்தமற்றது. எதுக்காக ஆசிரியர் போராடணும்? என்னத்துக்கு? ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே பென்ஷன் கிடையாதுன்னு கேன்சல் பண்ணிச்சுல்ல. அன்னைக்கெல்லாம் நீ எங்கே போன?
அன்னைக்கு ஆதரவா நீங்க போராடிட்டு இருந்தீங்க, அவங்க நாங்க வேலையை அன்னைக்கு பார்த்துட்டு நாங்க இருந்தாங்க. எதிர்க்கட்சியா இருந்தோம் அதான் போராடுறோம். அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க செய்ய மாட்டீங்க, அவங்க வேலையை விட்டுட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க பாரு, வேலையை விட்டுட்டு இனிமே போராடுனா வீட்டுக்கு தான் போகணும். இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் திறந்துட்டோன்னு வச்சுக்கோ, ஸ்கூல் திறந்த பின்னாடி நீ அங்கே வந்து ஏன் லீவு அந்த லீவு இந்த லீவெல்லாம் போட்டாக்க நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஒழுங்காக போய் பரீட்சை வரப்போகுது, முழு பரீட்சை வரப்போகுது, பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கல்வியை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிற வேலைக்கு துப்பு கிடையாது. நான் நல்லா எடுக்கிறேன், என் கிளாஸில் 100க்கு 100 என் பசங்க பூரா பாஸ் பண்ணுறான்னு சொல்கிறான் ஒரு வார்த்தை. எதிர்கட்சியா இருக்கும்போது இதே போராட்டத்துக்கு நீங்க தானே சொன்னான்டா, அன்னைக்கு சொன்னோம், எங்களால் அன்னைக்கு செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, சொன்னோம். எங்களால் இன்றைக்கி அதை பார்க்குறோம், வேரியேஷன் வந்து ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்குது. அவ்வளோ அத்தனை கோடிகளை வந்து மக்கள் விட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 0.2% இருக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுத்துட்டா மீதம் இருக்க மக்கள்லாம் எங்கே போவாங்க? ஏற்கனவே இங்கே பாரு, ஏற்கனவே 42% ஆசிரியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு சம்பளமாக போகுது. புரிஞ்சுக்கோ, மொத்த வருவாயில் 42% போகுது ஆசிரியர்களுக்கு, வாத்தியார்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும். இதுவே வந்து இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தவறு என்னன்னா இதுதான். புரிஞ்சுக்கோ, இவ்வளவு சம்பளத்தை கொடுக்கலாமா? அப்புறம் ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க, எங்களுக்கு வாக்கு போடுங்க, நாங்க வந்து செய்யறோம் ஏன் சொல்றோம்? நாங்க வாக்கு போடணும், அவங்கள்ட்ட எல்லாம் நாங்க போய் வாக்கு பிச்சை கேட்கல. அவங்கள்ட்ட எல்லாம் ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் நாங்க வாக்கு போடணும்லாம் நாங்க சொல்லல. அது அவங்களுக்கே தெரியும். இல்ல உங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்க முதலமைச்சர் எங்களுக்கு வாக்கு போடுங்க, நாங்க வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா முயற்சி பண்றோம், செய்யறதுக்கு முயற்சி பண்றோம் தான் சொன்னோம். எங்களை ஆதரிங்க, நாங்க செய்யறோம். எங்களை ஆதரிங்கன்னு சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தால் பேச்சு பிறண்டு பேசாதீங்க. ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தா முயற்சி பண்றோம்னு சொன்னோம். செய்யறேன்னு சொன்னீங்க. செய்யற அதான் முயற்சி பண்ணி செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். கண்ணே இங்க பாரு, வாக்கு கொடுக்குறோம், டைப் பண்றோம், பிரிண்ட் பண்றோம், புக்கு போடுறோம், கொடுக்குறோம். செய்யணுங்கிற எண்ணத்துல தானே செய்யறோம். எங்களால செய்ய இயலல, என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா போய் வேலையை பார்க்கணும். இல்ல அந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றி முடிக்கல. எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருப்பீங்க? எவ்வளவு வாக்குறுதின்னு என்ன, எங்களால முடிஞ்சதா செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க இயலாது. 90% முதலமைச்சர் சொல்றாரு. அப்பா நாங்க 90%, இங்க பாரு 90%, 98% அந்த கணக்கே கிடையாது. எங்க அரசு மக்களுக்கு என்னென்ன வழிகளில் சேவை செய்யணுமோ செஞ்சிருக்கோம், சொல்லாததையும் செஞ்சிருக்கோம். காலை உணவு திட்டம் சொல்லல, அதை செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இலவச உரிமை தொகை கொடுக்கணும்னு சொல்லும், அதை கொடுத்துருக்கோம். இலவச பாஸ் சொல்லலை, அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால எல்லாம் சொன்னதையும் செஞ்சுருக்கோம், சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். மாவட்டங்கள் தோறும் இதை பள்ளிக்கூடங்கள் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. அப்புறம் தகுதியான பெண்களுக்கு மகளிர் தகுதியான பெண்கள் ஏப்பா எனக்கு போய் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்தாக்க நாங்கள் போய் 1000 ரூபாய்க்கு போய் அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்க. அனைத்து வாயில வார்த்தைகள் வந்து அனைத்து பெண்கள் தான். இன்னைக்கு அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த போனஸ் தீபாவளி பொங்கல் எனாம் கொடுக்குறோம்ல, பொங்கல் எனாம் பொங்கல் உரிமைக்கு என்ன அது கொடுக்குறோம்ல, அதுக்கே சொல்லியாச்சு இலவச அரிசி வாங்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியாச்சு. புரியுதா? ஆமா, அது ஏன்னா நீங்க இந்த இலவை கூட்டுவீங்கிறதுக்காக தான் முன்னக்கூட்டியா நாங்க கூட்டிட்டோம். இல்ல இதுக்கு தான் வந்து உங்களை திராவிட மாடலா உருட்டு மாடலான்னு மக்களும் எதிர்க்கட்சிகளும் கேட்குறாங்க. அப்பா நீங்க ஆட்சிக்கு வாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு நீங்க உருட்டுறீங்களா, அன்னைக்கு செய்யறீங்களாங்கிறத அன்னைக்கு பார்ப்போம். இல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து உங்க மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேச்சு பேசுறாங்க. எந்த ஒரு திட்டங்களும் சரியா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கல, அடுத்த முறை வந்து எங்களுக்கு வாக்களிங்க நாங்க செய்யறோம்னு அவங்க பேசுறாங்க. இதே தானே நீங்களும் எதிர்க்கட்சியா இருக்கும். அவர் எங்க பேசினாரு? மேடையில தானே பேசினாரு. மேடை பேச்செல்லாம் செல்லாது, தூக்கி தூர போடு. அவர் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் தானே, சட்டமன்றத்துல போய் உட்காந்து பேச வேண்டியதானே. சட்டமன்றத்துல கேள்வி கேட்க சொல்லு, அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். அதை விட்டு வெளியில வந்துகிட்டு பேசுறதுலாம் செல்லாது. சட்டமன்றத்தோட மக்கள் மன்றம் பவரானது. மக்கள் மன்றம் பவராதுன்னா அது தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு தான் பவரு. மற்ற மக்கள் மன்றம் தான் தேர்தலுக்கு, மக்கள் மன்றம் தான் வாஸ்தவம் தான். ஆனால் சட்டமன்றம் தான் மக்கள் மன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் எங்கே போகிறான்? சட்டமன்றத்துக்கு தான் போகிறான். சட்டமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய தீர்மானங்களும் அதுதான் நிலையானது, அதுதான் ஒரு ஆட்சி. மக்கள் அப்போ ஒரு பண்ணையார் பார்வையில நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கள் பண்ணையார் பார்வையில் பார்க்க, பண்ணையார்கிட்ட இருந்து ஆட்சியை பறித்து கொண்டுட்டு வந்ததே இந்த திராவிட மாடல் ஆட்சி. பண்ணையார் ஆயிட்டீங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அதாவது எதிர்கட்சின்ற யாரா எதிர்கட்சி? சீமான் சொல்கிறாரா?
ஆமா நாம் தமிழ் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் சொல்றாங்க நாம் காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சியை அதை வீழ்த்திட்டு இவங்க இப்ப பண்ணையார் மாதிரி ஆட்சி நாம் பண்ணிட்டு தமிழர் இருக்காங்க. கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒரு மிஸ்மேரிஸுக்கு கட்டுப்பட்ட மாதிரி திரு சீமான் அவர்களுடைய அவர் கை அசைவுக்கும் கண் அசைவுக்கும் பேசக்கூடிய பேச்சாளர்கள், சரியா? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பொருட்படுத்த நீங்க வேண்டியதில்லை. பண்ணையார் மனநிலையில இல்ல. நாங்க மனித நிலையில தான் இருக்கோம், ஏழை எளிய மக்களுடைய சேவையில தான் இருக்கோம். இப்ப வந்து ஆட்சிக்கு வந்தாச்சு, வந்தாச்சு. வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அப்படியா? ஆமா, நீங்க தான் சொன்னீங்க நாங்க எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம் நிறைவேற்றலாம் எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லது செஞ்சிருக்கோம். என்னென்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? என்னென்ன செஞ்சோன்னா நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீ வந்து டிபேட்ல வந்து உட்காந்து கேட்ட உடனே என்னென்ன செஞ்சிருக்கோன்னு நான் என்ன பரிசை எழுத போறேன் எல்லாம் மனப்பாடம் நான் பண்ணிட்டு கேட்கல, இருக்கேன். மக்கள் உங்கள்கிட்ட சார்பா கேட்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். மக்கள் நீங்க சார்பா மக்கள் கேட்கும்போது பதில் நாங்க பட்டியல் போட்டு நாங்க பரப்புரை செய்யறோம்ல, தேர்தல் பரப்புரை என்னது செய்கிறோம். ஏன் எங்களுடைய இதுல வந்து இப்போ நடந்ததில்ல, மகளிர் மாநாடு நடந்ததில்ல. அந்த மகளிர் மாநாட்டில் கம்ப்ளீட்டாக எங்கள் முதலமைச்சர் என்னென்னது செஞ்சோன்னு பட்டியல் போட்டு வாய்ச்சார்ல, எடுத்து பாருங்க. இல்ல எல்லாமே விளம்பர அரசியலுக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விளம்பர அரசியலோ வீட்டு அரசியலோ அதில் நாங்கள் செஞ்சதெல்லாம் மக்களுக்காகத்தான் செஞ்சுருக்கோம். அவர் பட்டியல் போட்டு அவ்வளவையும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசினாரு, புரிஞ்சுக்கோ. எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கீங்க, புதிதா எத்தனை மருத்துவமனை கட்டியிருக்கீங்க, எப்பா இங்க பாரு மருத்துவமனை, எத்தனை தொழிற்சாலைகள் பாரு இங்க பாரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தொழிற்சாலைகள் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அரசு உடைமையாக்கப்பட்ட தொழிற்சாலைகளை பூரா மூடிட்டு போயிட்டான் மோடி, புரியுதா? 23 இங்கே பெல் திருச்சியில் பெல் தொழிற்சாலை இருந்தது, ராணிப்பேட்டையில் இருந்தது. இது ரெண்டும் அரசு உடைய இது. அது ரெண்டையுமே இது மாதிரி 22 அரசு இது அதுக்குன்னே தனி மந்திரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்காததுனால தான் இளைஞர்கள் போதையின் பின்னாடி போறாங்க. அதெல்லாம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இங்க தம்பி இங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் வடக்குத்தியா இங்க வந்து வேலை பார்க்கறான். 1.5 கோடி பேர் இங்க வேலை வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்கீங்க. எத்தனை தொழிற்சாலை என்னத்தை உருவாக்கணும்? நீ படிச்சேன்னா நீ உனக்கு தொழிலை நீ செய்ய, அதுக்கு அரசாங்கம் தான் கடன் தருது. இங்க பாரு, வித்தவுட் எனி 10 லட்சம் வாங்கிக்கலாம். உன்னுடைய ஆதார் கார்டை காமிச்சு இந்த மாதிரி நான் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த மாதிரி நான் இந்த தொழில் பண்ண போகிறேன்னா 10 லட்ச ரூபா மாநில அரசே கொடுக்குது. அதுக்கு மத்திய அரசும் இப்போ ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்திருக்கு, புரியுதா? அதனால் வேலை பார்க்குறவன் எப்படி வேணாலும் வேலை பார்ப்பான், பொழைச்சிக்குவான். எங்கள் ஆட்சியில் எங்கேயாவது பட்டினி சாவுன்னு சொல்லு, நாங்கள் முழுசாக நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த காலத்தில் தொட்டி, இப்போ கஞ்சி தொட்டி திறந்தாங்க இதே தமிழ்நாட்டில், சரியா? கஞ்சி தொட்டி திறந்தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். எங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே ஹோட்டலில் 5 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தானுங்க. நாங்கள் அதெல்லாம் இப்போ வந்து லிமிட்டட் பண்ணி மக்களுடைய சேவையதே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதுனால எங்கேயும் பட்டினி சாவு இல்லாத அளவுக்கு இலவச அரிசி. பட்டினி சாவு மட்டும்தான் சாவா தமிழ்நாட்டில்? கண்ணு ஆமா கண்ணு, பட்டினி சாவு தான். வெளியே நடமாட முடியல, எங்களுக்கு பயமா இருக்குது, போதை வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக போயிடுச்சு, சிறார்களுக்கு அதிகமாக போச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்கிறாங்கன்னா அது எந்த மக்கள்? அந்த மக்கள் அவங்க வீட்டில் இருக்க புருஷனோ அவன் பிள்ளைகளோ தானே குடிக்கிறான். அவங்க கட்டுப்படுத்த வேண்டியது அந்தந்த தாய் தகப்பனுடைய கடமை தானே. அவங்கள அரசுக்கு என்ன கடமை? நீ இப்போ தவறு பண்ணிட்டான், இவன் என் பணத்தை அடிச்சு பிடிக்கிட்டான், என்னை அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அதை விசாரிக்கும். இவன் வந்து என்ன கேலி பண்ணுறான்னா அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் விசாரித்து அவன் பேரில் எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றம் சும்மா அதான் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆமாம், அந்த பாட்டிலே போட்டிருக்கேன், போட்டிருக்கீங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம், உடல்நலம் கெடுக்கலாம் போடுறீங்க. ஆமாம், குடியை தாண்டி இப்ப கஞ்சா, அமீன், மெத்தப்பட்டமீன், ஸ்டாம்ப் எல்லாமே தமிழ்நாட்டுல இதெல்லாம் இங்க பாரு, தெரியாத வார்த்தை, வாயில நுழையாத வார்த்தையெல்லாம் நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் இருக்குன்னா எங்கள்கிட்ட காட்டி கொடுங்க, இல்லை எங்கெங்கே இருக்குன்னாவது சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதெல்லாம் சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. தமிழ்நாட்டில் இப்போ கஞ்சாவே இல்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் கஞ்சா முழுமையாக ஒழிக்கணும்ல, ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குமே தவிர முழுமையாக ஒழிச்சாச்சு. திருத்தணியில் வந்து ஒருத்தரை போட்டு வெட்டினாங்களே, எந்த போதையில் வெட்டினாங்க? அது எந்த போதையில் வெட்டினான்னு நான் போய் டாக்டரா பாரு, எப்படி அவங்க கஞ்சா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவன் கையில எப்படி கஞ்சா போச்சுங்கிறத அதுக்கு யார் பொறுப்பு? அவனை இப்ப விசாரிச்சு எவன் கொடுத்தான் வச்சாங்க போலீஸ் விசாரிக்கும். அதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்னா
யார் பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பு. அரசாங்கம் தான் பொறுப்பு. அதான் அரசாங்கம் அவனை பிடிச்சி அவன் பேரில் எஃப்ஐஆரை போட்டு அவனை இப்போ வந்து மைனர் ஜெயினுக்கு தான் அனுப்ப முடியுது. ஏன்னா அவனுக்கு 18 வயசு ஆகலை. இப்போ சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்காங்க. அதே சீர்திருத்த பள்ளியிலேருந்து 2 பேர் 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்தவங்க தாம்பரத்தில் கத்தியை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் போதையில் ரீல்ஸ் போடுறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளி சீர்திருத்துறீங்களா அவங்கள உள்ள வச்சு? எப்பா இதெல்லாம் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய நடைமுறை இன்னைக்கு நேற்று இல்லைப்பா. இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்தே இருக்குது. அதெல்லாம் இப்போ சிறைக்கு போயிட்டு வரவன் கொலை பண்ண மாட்டானா? அவன் என்ன அங்கே என்ன புனிதனா மாதிரி வந்துடுறான்? பள்ளிக்கூடங்கள் கையில் இங்கே பாரு, ஜெயிலுக்கு போகிறான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சிறையில் இருக்கான்னா அதில் விடுதலை ஆகி வர்றவன் ஒரு 5% 10% யோக்கியமாக வர்றான். அவன் யோக்கியமாக வர்றவனை கூட அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான்னு வந்து அவனை தூத்தி அவன் வெளியில் வந்து ஒரு தொழில் பண்ணாமல் ஒரு வேலை பார்க்க விடாமல் இந்த பொதுமக்கள் தான் அவனை இம்சப்படுத்துறீங்க. புரிஞ்சுக்கோங்க. இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் போகணும், சரியாயா? ஆமாம் ஆமாம். அப்படி போக வேண்டிய மாணவர்கள் கையில் கத்தியோட தெருவில் சுற்றுறதை எப்படி பார்க்குறது? தப்பு கண்ணு. அதை உடனடியாக அந்த காவல்துறை வந்து அவனுங்களை கைது பண்ணி அவனுங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. சொல்கிறாங்களே எங்களுக்கு அச்சமாக இருக்குது. கண்ணு அதெல்லாம் அச்சமெல்லாம் இல்லை கண்ணு. நீயே மற்ற மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணையில் தமிழ்நாடு சம்வாட் பெட்டர் மட்டும் இல்லை, நம்பர் 1 மாநிலமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் இன்னைக்கு சிறப்புடன் சீருடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒரு கண்ணு போயிருக்கு, அவங்களுக்கு 2 கண்ணு போயிருக்கு. அதெல்லாம் கிடையாது. இங்கே 1 கண்ணும் போகலை, 2 கண்ணும் போகலை. எங்களுக்கு எங்கள் நாடு எங்கள் மக்கள் எல்லாம் முக்கியமாக சூட்சமாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே உங்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம் கண்ணு, கூட்டணி கட்சி இப்பெல்லாம் அப்படி எல்லாம் பேசினா தானே 1-2 சீட்டு கூட கிடைக்கும். பெரும்பாலானவர்கள் போதை ஒழிப்பு பாரு. இப்ப வைகோ அவர்கள் வந்து போதை ஒழிப்புக்கு தான் பேரணி ஆரம்பிச்சாரு, நடைபயணத்தை ஆரம்பிச்சாரு. அதை மாத்திட்டாரு. நாங்க வந்து சமய நல்லிணக்கத்துக்கு வந்து பேரணி போறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அது காங்கிரஸ் கட்சி சொல்லும். காங்கிரஸ் கட்சி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கு? அவன் ஒழுங்கா இருந்திருந்தானா மோடி ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? டெல்லியை ஒழுங்கா இருந்தா கூட்டணியில் இருந்தாலும் யாரு தலைமை? பிரதமர் யார் இருக்கா? அவங்க தானே பிரதமர் ஒழுங்கா ஆண்டு இருந்தாருன்னா எதுக்கு எதிர்கட்சி வருது ஆட்சிக்கு? சொல்லுங்க. இப்போ இந்த 26 தேர்தலில் நாங்கள் ஒழுங்கா ஆண்டமா ஆலையாங்கிறது மக்கள் தீர்ப்பில் தெரியும். இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்ல போறீங்க? கடன் வாங்கி வச்சிருந்தா என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது? காங்கிரஸ் கொண்டு வந்து கொடுக்குதாடா? மக்கள் வரி பணத்தில் வாங்கியிருக்கோம். நாங்கள் மக்கள் பணம் நாளைக்கு வரும்போது அதை கடனை கட்டுவோம். அவ்வளோதான். 10 லட்சம் கோடிகளா? 10 லட்சம் கோடியா? 10 லட்சம் கோடி என்ன? 10 லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? 5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டியே 2 லட்சம் கோடி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கோ. வட்டி கட்டியிருக்கோம் நான் அந்த 4.5 வருஷத்துல. சும்மா என்னமோ அது கணக்கு இல்லாமல் ஏதோ பேசுறீங்க. 1 லட்சம் கோடிக்கு 10,000 கோடி 10 லட்சம் கோடி. கடந்த 75 ஆண்டுகள்ல முன்னாடி வரைக்கும் வாங்கினது 5 லட்சம் கோடி. ஆமா. கடைசியா அதிமுக ஆட்சி முடிக்கும் போது 5 லட்சம் கோடி கையில 5 லட்சம் இல்ல 90,000 கோடி தான் கடன் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 5 லட்சத்து 20,000 ஆட்சி ஒப்படைக்கும் போது 5 லட்சம் கோடியோட எடப்பாடி அதாயா 4 லட்சத்து 10,000 கோடி அவர் கடன் வாங்கினாரு. அவரு 4 லட்சத்து 10,000 4 வருஷத்துல அவர் வாங்கினாரு. நீங்க அதே மாதிரி 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க 4 லட்சம் கோடி நாங்க வாங்கியிருக்கோம். நாங்க வாங்கினது அந்த அவர் வாங்கின அந்த 4 லட்சம் ஏற்கனவே இருந்த 90,000க்கு நாங்க வட்டி கட்டி இருக்கோமே 2 லட்சம். புரிஞ்சுக்கோங்க. 4 லட்சம் கோடி வாங்கி என்ன செஞ்சீங்க? 4 லட்சம் கோடி வாங்கி தான் 2 லட்சம் கோடி வட்டி கட்டி இருக்கோம்ல. கடன் வாங்கி 2 லட்சம் கோடி வட்டி. ஆமா கண்ணு, அந்த வட்டி கட்டி தானே ஆகணும். அது வட்டியை ஏற்றிக்கிட்டான், அவ்வளோதான். இதெல்லாம் கேட்குற மக்களை எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் என்னன்னு நினைக்க மாட்டாங்க. தெரியும் வட்டிக்கு வாங்கினா வட்டி கட்டித்தான் ஆகணும். அரசாங்கம்னா என்ன, தனி மனிதன்னா என்ன? வரி சுமையில மக்கள் மீது தானே வருது. பால் விலை, கரண்ட் பில் எல்லாம் வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக நாங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லை ஏற்ற சொல்கிறோம் ஒன்றிய அரசு. நாங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை தான் ஏற்றுறோம். புரிஞ்சுக்கோங்க. பஸ் டிக்கெட் விலை, பஸ் டிக்கெட் எல்லாம் ஏற்றலை. யார் சொன்னா? பஸ் டிக்கெட் எவ்வளோ? டீசல் 6 மாசமா பஸ் டிக்கெட் விலை ஏத்த போறோம்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குப்பா. பெட்ரோல் விலை, டீசல் விலை, பெட்ரோல் விலை, புதிதா பஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த கொள்ளக்காரங்க 10 ஆண்டு காலமா ஒரு பஸ் கூட புது பஸ் போடல. அவன் பாட்டு ஓட்ட வண்டியை ரிப்பேர் பார்த்து ஓடிட்டு எங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டான். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இப்பதான் வாழ்வால ஒரு 20 பஸ் போட்டிருக்கோம், ஒரு 150 பஸ் இந்த பஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் இப்ப எங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் எல்லாம் எங்க தலையெல்லாம் வந்து விடியுது. இவ்வளவு கடந்த ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நாங்க வருவோம்ப்பா. நாங்க தான் ஆட்சி அமைப்போம். கவலையே படாத. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.